எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்ல நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் கைரோஸ்கோபிக் ஃபோர்ஸஸ். இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது ஒரு கைரோஸ்கோபிக் ஃபோர்ஸஸ்க்கான எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து F equal to Q into E plus 1/2 V cross B. Then E equal to minus del phi minus 1/c dou A by dou T. இது எல்லா ஃபார்முலா நம்ம ஏற்கனவே இருக்கும், இது ரிப்பீட் ஆகுது. B vector equal to del cross A. கைனடிக் எனர்ஜி நம்ம T ன்னு எடுத்துக்கிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி U equal to Q pi minus Q by C into V dot A. இது CGS யூனிட்ல. இன் CGS சிஸ்டத்துல L equal to T minus U எப்படி எழுதலாம் அப்படின்னா T minus Q pi, அதான் T minus U க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். T minus Q pi plus Q by C V dot A. இப்போ SI சிஸ்டம் அப்படின்னா இந்த Q by C ல வரக்கூடிய C வந்து நமக்கு வராது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன்ஸ்க்கான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பயன்படுத்தி அதனுடைய அதாவது சில மோஷன்ஸ்க்கான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இயக்க சமன்பாடுகளை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த இயக்க சமன்பாடுகள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம நியூட்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பயன்படுத்தி நம்ம வந்து இயக்க சமன்பாடுகளை நம்ம பார்த்திருப்போம். அதே போல நியூட்டன் ஈக்குவேஷனை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா லக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை அதை நம்ம பயன்படுத்த போறோம். நியூட்டன்ஸ் பயன்படுத்துறதுக்கு பதிலாக லக்ராஞ்சியை பயன்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டம், ஸ்ப்ரிங் வித் மாஸ். இந்த மாஸை வந்து நம்ம இழுத்து விடும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆசிலேட் ஆகும். இந்த ஆசிலேஷன் நமக்கு வந்து லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேஷனா இருக்கும். இப்ப இந்த மாதிரியான இந்த அதாவது லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் பொறுத்த வரைக்கும் அதனுடைய கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு T, அது வந்து 1/2 mx டாட் ஸ்கொயர். பொட்டன்சியல் எனர்ஜி V ஈக்குவல் டு 1/2 kx ஸ்கொயர். ஏன் நம்ம வந்து T V இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து லக்ராஞ்சியனுக்கான ஃபார்முலா L equal to T minus V. அப்ப நம்ம வந்து ஒரு லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பயன்படுத்துகிற பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி வேணும், அடுத்ததாக வந்து பொட்டன்சியல் எனர்ஜி வேணும். இப்போ கைனடிக் எனர்ஜில இருந்து பொட்டன்சியல் எனர்ஜியை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து லக்ராஞ்சியன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லக்ராஞ்சியன் கண்டுபிடிச்சுக்கிறோம். இப்போ லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதற்கான லக்ராஞ்சியன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா L equal to 1/2 mx டாட் ஸ்கொயர் மைனஸ் 1/2 kx ஸ்கொயர். இப்போ லக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அதாவது இது வந்து லக்ராஞ்சியன். இப்போ லக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்ராஞ்சியன்ல என்ன கோஆர்டினேட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ லக்ராஞ்சியன்ல பாத்தீங்கன்னா நமக்கு கைனடிக் எனர்ஜியில பாத்தீங்கன்னா x டாட் இருக்கு, பொட்டன்சியல் எனர்ஜியில பாத்தீங்கன்னா x இருக்கு. அப்ப இந்த லக்ராஞ்சியன்ல இருக்கக்கூடிய கோஆர்டினேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோஆர்டினேட் தான். இதான் வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டை வச்சு நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுதணும். ஏற்கனவே இப்ப நம்ம லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இது வந்து நமக்கு வந்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். நம்ம பாக்குற எல்லா எக்ஸாம்பிளுமே கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு தான் நம்ம பாக்குறோம். அதனால நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை நம்ம லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே d by dt dou L by dou Q dot minus dou L by dou Q equal to 0 எடுத்திருப்போம். இங்க Q equal to it is x. But therefore d by dt dou L by dou x dot minus dou L by dou x equal to 0. But d by dt dou L by dou x dot minus dou L by dou x equal to 0. இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வரும். இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து dou L by dou x கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் dou L by dou x னா இந்த ஈக்குவேஷனை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப dou L by dou x கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா L x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. L x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாவே 1/2 mx டாட் ஸ்கொயர் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 0 ஆயிடும். செகண்ட் டேர்ம்ல தான் x இருக்கு. செகண்ட் டேர்ம்ல வந்து ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் 1/2 kx ஸ்கொயர் அப்படின்றது 1/2 kx ஸ்கொயர் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 2x அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த x சாரி ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈக்குவல் டு மைனஸ் kx. அப்போ dou L by dou x ஈக்குவல் டு மைனஸ் kx.
இப்போ அடுத்து வந்து டோ எல் பை டோ எக்ஸ் டாட் கண்டுபிடிக்க போறோம். டோ எல் பை டோ எக்ஸ் டாட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் டாட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப டோ எல் பை டோ எக்ஸ் டாட் அது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் தான் எக்ஸ் டாட் இருக்கு, செகண்ட் டேர்ம்ல எக்ஸ் டாட்டே இல்லை, அதனால செகண்ட் டேர்ம் இஸ் 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். 1/2 m எக்ஸ் டாட் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2x டாட். அதே மாதிரி இங்கேயும் 2 கேன்சல், therefore m எக்ஸ் டாட். இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நமக்கு d பை dt டோ எல் பை டோ எக்ஸ் டாட்டோட வேல்யூ வந்து நமக்கு m எக்ஸ் டாட் மைனஸ் டோ எல் பை டோ எக்ஸோட வேல்யூ மைனஸ் kx, அப்போ therefore பிளஸ் kx ஈக்குவல் டு 0. இப்போ m இஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸ் டாட்டை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டைமை பொறுத்து எக்ஸ் டபுள் டாட் ஆயிரும். m இஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் m. இப்போ therefore m எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் kx ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு என்ன அப்படின்னா லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கான எக்ஸ் டைரக்ஷனுக்கான ஈக்குவேஷன். ஒய் டைரக்ஷனா m y டாட் பிளஸ் ky ஈக்குவல் டு 0, z டைரக்ஷனா m z டாட் z டபுள் டாட் பிளஸ் kz ஈக்குவல் டு 0 அது கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் k பை m, அப்ப இதை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இது மாதிரி எழுதுறோம். அப்ப ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் k பை m. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு என்ன பண்ண போறோம்னா m ஆல டிவைட் பண்ண போறோம். இதை m ஆல டிவைட் பண்ணீங்கன்னா m x டபுள் டாட்ன்றது வெறும் x டபுள் டாட் ஆயிரும், ஏன்னா m ஆல டிவைட் ஆயிரும். பிளஸ் k பை m x ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த k பை mன்றது ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் k பை m. அப்ப therefore k பை mன்றது நமக்கு வந்து ஒமேகா ஸ்கொயர், this ஒமேகா ஸ்கொயர் x ஈக்குவல் டு 0. இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எழுதலாம். கேர் x டபுள் டாட் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷனை குறிக்கும். இதான் வந்து நமக்கு வந்து லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கான நம்ம இயக்க சமன்பாடு, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்கறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். இப்ப லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கான லெக்ராஞ்சியன் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா லெக்ராஞ்சியன் அப்படின்றது இதுதான் வந்து லெக்ராஞ்சியன் ஃபார்முலா. லெக்ராஞ்சியன் கேட்டா இந்த ஃபார்முலா எழுதணும். அதுவே லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்க எழுதணும். இதான் அந்த ஆன்சர். அதுவே ஜெனரலா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதையோ அல்லது இதையோ எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ வந்து லெக்ராஞ்சியன் அப்படின்றது எல்ல தான் நம்ம லெக்ராஞ்சியன் சொல்றோம். லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ன்றது அந்த டி பை டிடி டோ எல் பை அப்படின்னு வரக்கூடிய அந்த ஃபார்மேட்ல இருக்கிறது லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ன்றது அதனுடைய உண்மையான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே போல நம்ம சிம்பிள் பெண்டுலம், சிம்பிள் பெண்டுலம் அப்படின்றது தனி ஊசல். இதற்கான டி வேல்யூ அதாவது கைனடிக் எனர்ஜி ஜெனரலா டி ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர், v ஈக்குவல் டு l இன்டு தீட்டா டாட், therefore l தீட்டா டாட் ஹோல் ஸ்கொயர். 1/2 m l தீட்டா டாட் ஹோல் ஸ்கொயர். நம்ம நார்மலா வந்து v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்னு எழுதுவோம். ஆர் ஒமேகாவில் ஆர் ஒமேகா ஈக்குவல் டு டி தீட்டா பை டிடி, தட் இஸ் தீட்டா டாட். ஆருக்கு பதிலாக நம்ம வந்து தனி ஊசல்ல வந்து நீளம் எடுத்திருப்போம். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து எல் தீட்டா டாட் அப்படின்னு எழுதலாம். அப்போ therefore t ஈக்குவல் டு 1/2 m l தீட்டா டாட் ஸ்கொயர். அடுத்து அதே மாதிரி vன்றது mgl இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ therefore லெக்ராஞ்சியன் அப்படின்றது t மைனஸ் v. இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா நமக்கு லெக்ராஞ்சியன் கிடைச்சிடும். அடுத்து லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க தீட்டா டாட் இருக்கு, இங்க தீட்டா இருக்கு. அப்ப தீட்டா இஸ் த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். அப்ப தீட்டா வச்சு நம்ம வந்து இந்த லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுத போறோம். இப்ப ஜெனரல் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டி பை டிடி டோ எல் பை டோ கியூ டாட் மைனஸ் டோ எல் பை டோ கியூ ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அந்த கியூ டாட்டுக்கு எடுத்துட்டு தீட்டா டாட் போட போறோம், கியூவை எடுத்துட்டு தீட்டா போட போறோம். போட்டோம் அப்படின்னா நமக்கு லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கிடைச்சிடும். இப்போ தென் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது மாதிரி டோ எல் பை டோ தீட்டா இதை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இந்த லெக்ராஞ்சியனை தீட்டாவை பொறுத்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோ எல் பை டோ தீட்டா கிடைக்கும். அதே போல தீட்டா டாட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு டோ எல் பை டோ தீட்டா டாட் கிடைக்குது. இங்க டோ எல் பை டோ தீட்டா டாட் ஈக்குவல் டு இதை தீட்டா டாட்டை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். தீட்டா டாட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும், ஏன்னா செகண்ட் டேர்ம்ல தீட்டா டாட் இல்ல. ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோ எல் பை டோ தீட்டா டாட் ஈக்குவல் டு
This 1 by 2 m it is L into L square. It is L square theta dot square. Theta dot square பண்ணீங்கன்னா 2 theta dot. அப்போ therefore 2 கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா m L square theta dot அப்படின்னு கிடைக்கும். இது வந்து dou L by dou theta dot ஓட வேல்யூ. இதே போல dou L by dou theta அது போட்டீங்கன்னா நமக்கு இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் நம்ம பண்ணா போதும். அப்போ mgl this மைனஸ் இருக்குது மைனஸ் mgl into 1 minus cos theta 1 டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன 0 அடுத்து மைனஸ் cos theta நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளஸ் sin theta அந்த மாதிரி கிடைச்சிரும். அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் mgl sin theta கிடைக்கும். இது வந்து dou L by dou theta வேல்யூ. இப்போ இந்த dou L by dou theta வேல்யூ dou L by dou theta dot வேல்யூ ரெண்டையும் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா d by dt dou L by dou theta dot equal to நமக்கு வந்து ml square theta dot is ml square theta dot. அடுத்து மைனஸ் இங்க ஒரு மைனஸ் there is a plus dou L by dou theta mgl sin theta equal to 0. இப்போ d by dt உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா it is ml square is constant. ஏன்னா mன்றது மாஸ் ஆஃப் த பாபு Lன்றது அந்த நூலோட நீளம் ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருக்கும். தீட்டா டாட்டை பண்ணீங்கன்னா தீட்டா டபுள் டாட் அப்ப ml ஸ்கொயர் தீட்டா டபுள் டாட் பிளஸ் mgl sin theta equal to 0. இப்போ ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து எம்மையும் எல்லையும் கேன்சல் பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ml ஸ்கொயரால டிவைட் பண்ணிருக்காங்க. ml ஸ்கொயரால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ml ஸ்கொயர்ல ரெண்டு சைடு டிவைட் பண்ணானா இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து தீட்டா டபுள் டாட் வந்துடும். செகண்ட் டேர்ம் வந்து ml ஸ்கொயரால டிவைட் பண்ணிருக்கனால m போயிடும் l போயிடும். பட் l ஸ்கொயர்ன்றனால கீழே ஒரு l வரும். therefore g by l sin theta equal to 0. இத வந்து நமக்கு சிம்பிள் பெண்டலத்திற்கான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ இதுல வந்து தீட்டா வந்து சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து sin தீட்டாவை தீட்டான்னு எழுதலாம். அதாவது ஆம்பிளிடியூட் இஸ் ஸ்மால். நம்ம வந்து அந்த தனி ஊசல வந்து லைட்டா வந்து நம்ம ஷேக் பண்ணி விடுறோம் அப்படின்னா ஆம்பிளிடியூட் ஸ்மாலா இருக்கும். அப்ப sin theta equal to theta அதாவது theta small அப்படின்னா அப்ப therefore sin theta க்கு பதிலாக theta அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு theta double dot plus g by l theta equal to 0. இப்ப பீரியட்ன்றது நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதான் தனி ஊசலினுடைய அலைவு நேரத்துக்கான சமன்பாடு t equal to 2 pi root of l by g. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அட்டூடு மெஷின். இந்த அட்டூடு மெஷின்ல எப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியில ஒரு நூல் கட்டி அல்லது வந்து ஒரு ரோப் மாதிரி கட்டிட்டு அதுல வந்து 2 மாசம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தொங்க விட்டுருப்பாங்க. இதுல ஒரு மாசம் வந்து m1 இன்னொரு மாசம் வந்து m2. இந்த புள்ளியோட சென்டர்ல இருந்து நமக்கு அந்த ஒரு மாசோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம x1 வச்சுக்கிறோம், இன்னொரு மாசம் வந்து x2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒருவேளை இந்த ஸ்ட்ரிங்கோட இந்த நூலோட அல்லது இந்த இதோட வந்து நம்ம மொத்த நீளம் வந்து எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப இந்த இதை வந்து நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப பேலன்ஸ் ஆஃப் லென்த் வந்து நமக்கு வந்து எல் மைனஸ் எக்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். அப்ப x1 வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம். இதுல உள்ள x2 அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா டோட்டல் லென்த் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எல் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போறோம். அடுத்ததாக இந்த அட்டோடு மெஷின் அப்படின்றது உங்களுக்கு வந்து எதுல வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இது ஒரு ஹாலோனாமிக் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். திஸ் இஸ் த ஹாலோனாமிக் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். இதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆனா இப்போ இங்க வந்து x1 x2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 டேர்ம் இருந்தாலும் இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1 தான். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து x2 அதை x தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து x2வை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எல் இஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல்ல அந்த இதோடைய மொத்த லென்த் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட். therefore அதுல இருந்து நம்ம அதை x1 நம்ம எல் மைனஸ் x1 தட் இஸ் x1 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு x2 கிடைச்சிடும். அப்ப therefore x2 and x1 ரெண்டும் சேர்ந்தே நமக்கு ஒரே கோஆர்டினேட் தான். அடுத்தா இந்த புள்ளி இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் அண்ட் அதனால வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்கிலரோனாமஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்கிலரோனாமஸ் அப்படின்னா டைம் இண்டிபெண்டா இருக்கும். டைம் இண்டிபெண்டன்ட் அல்லது டஸ் நாட் கண்டெயின் த டைம் எக்ஸ்பிளிசிட்லி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த அட்டோடு மெஷினுக்கான கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா வந்து 1/2 m1 plus m2 into x dot square
அதே போல v ஈக்குவல் டு மைனஸ் m1 gx மைனஸ் m2 g l மைனஸ் எக்ஸ். இங்க எக்ஸ்ன்றதை நம்ம x1 தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், x2 l மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ therefore l ஈக்குவல் டு lன்றது t மைனஸ் v, l ஈக்குவல் டு t மைனஸ் v. அப்போ வந்து t ல இருந்து v கழிச்சோம் அப்படின்னா இங்க மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து பிளஸ் ஆயிடுது. அடுத்ததாக வந்து வேற x1 ஈக்குவல் டு x, x2 ஈக்குவல் டு l மைனஸ் எக்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இப்போ இதற்கான லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதனுடைய ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து எக்ஸ் டாட், இங்க எக்ஸ் இருக்கு, மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். அப்போ வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ன்றது எக்ஸ் தான் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். அப்போ எக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறோம். அப்போ டி பை டிடி டோ எல் பை டோ எக்ஸ் டாட் மைனஸ் டோ எல் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. நம்ம ஏற்கனவே பார்த்த ரெண்டு அப்ளிகேஷனுக்கு சொன்ன மாதிரி நீங்க டோ எல் பை டோ எக்ஸ் வேல்யூவையும் டோ எல் பை டோ எக்ஸ்னா இந்த எல்ல எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அடுத்து டோ எல் பை டோ எக்ஸ் டாட் அப்படின்னா இந்த எல்லை வந்து எக்ஸ் டாட்டை பொறுத்து பண்ணணும். எக்ஸை பொறுத்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். எக்ஸ் டாட்டை பொறுத்து பண்ணும்போது செகண்ட் டேர்ம்ல எக்ஸ் டாட்டே இல்லை, அதனால செகண்ட் டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இதை ரெண்டையும் பண்ணி இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து எக்ஸ் டபுள் டாட் ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 பை m1 பிளஸ் m2 இன்ட்டு g அப்படின்னு கிடைக்கும். இப்போ அந்த எக்ஸ் டபுள் டாட்ன்றது ஆக்சுவலா என்னன்னா டபுள் டாட் இருந்தாலே அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷனை குறிக்கும். அப்போ இது ஆக்சுவலா எக்ஸ் டபுள் டாட்ன்றது ஆக்சலரேஷன். இப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா m1 மைனஸ் m2 பை m1 பிளஸ் m2 இன்ட்டு g அப்படின்னு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் அப்ளிகேஷன் வந்து ஒரு எல்சி சர்க்கியூட்டுக்கான லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். எல்சி சர்க்கியூட் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காயில், அதாவது ஒரு கெப்பாசிட்டர் அண்டு காயில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா எல்சி சர்க்கியூட். இந்த எல்சி சர்க்கியூட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு பேட்டரியில இருந்து கரண்ட் ஒன்று போகும். அப்புறம் வந்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அது யாரோட தொடர்புடையதுன்னா சார்ஜோட தொடர்புடையதா இருக்கும். இந்த கரண்ட் வந்து நமக்கு காயிலோட தொடர்புடையது. இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து +2 லெவல்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காயில்ல சேமிக்கப்பட்டுள்ள எனர்ஜி, ஸ்டோர்டு எனர்ஜி ஸ்டோர்டு இன் த காயில் அல்லது எனர்ஜி ஸ்டோர்டு இன் த இண்டக்டர். அது பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து T ஈக்குவல் டு 1/2 LI ஸ்கொயர். T ஈக்குவல் டு 1/2 LI ஸ்கொயர்ல ஈக்குவல் டு 1/2 L அப்படியே எடுத்துக்கிறோம். I ஈக்குவல் டு நமக்கு வந்து கரண்ட் I ஈக்குவல் டு dq by dt. அப்ப I ஈக்குவல் டு dq by dt. இந்த dq by dt எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம வந்து q டாட் அப்படின்னு எழுதலாம். இப்போ I க்கு பதிலாக q டாட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 1/2 q டாட் ஸ்கொயர் L அப்படின்னு கிடைக்கும். இது வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி. இது நமக்கு அதே போல எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம வந்து எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர் அதுல இருந்து டெரைவ் பண்ணிருப்பாங்க. அது வந்து பொட்டன்சியல் எனர்ஜியா எடுத்துக்கிறோம். எப்பவுமே மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியா இருக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பொட்டன்சியல் எனர்ஜியா சேவ் ஆகும். ஸோ அதனால அதை நம்ம பொட்டன்சியல் எனர்ஜின்னு எடுத்துக்கிறோம். V ஈக்குவல் டு 1/2 q ஸ்கொயர் பை c அப்படின்றது. அப்போ தேர்ஃபோர் லெக்ராஞ்சியன், இங்க லெக்ராஞ்சியனை LEன்னு போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வந்து இங்க ஒரு L வருது இல்லையா, இந்த L வந்து ஆக்சுவலா இண்டக்டன்ஸ்க்கான L, லெக்ராஞ்சியனுக்கான L கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து லெக்ராஞ்சியனை LEன்னு போட்டிருக்கோம் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படின்றதுனால. அப்ப லெக்ராஞ்சியன் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்சியல் எனர்ஜி. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த லெக்ராஞ்சியன்ல எது வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Lன்றது இண்டக்டன்ஸ், காயிலோட இண்டக்டன்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆக போறது இல்ல. அப்ப இங்க என்ன மாறப்போகுது அப்படின்னா சார்ஜோட அளவு தான் மாறப்போகுது. இப்ப சார்ஜ் தான் வந்து சார்ஜ் Q தான் என்ன அப்படின்னா நமக்கு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். அப்ப நம்ம லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக Q சப்ஸ்டிட் பண்ண போறோம். நம்ம ஜெனரலாவே நமக்கு வந்து ஆக்சுவலா இந்த இதுல இருக்கக்கூடிய Q வந்து சார்ஜை குறிக்கும். பட் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய Qன்றது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டை குறிக்கும். இங்க சார்ஜும் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டும் சேம், அதனால நமக்கு வந்து அதே ஃபார்மட் ஆஃப் ஈக்குவேஷன் நமக்கு வந்துருது. அடுத்ததாக இதை வந்து அதே போல டோ LE பை டோ Q டாட், அதாவது Q டாட்டை பொறுத்து இந்த LE நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் டேர்ம் இஸ் 0, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு வந்து LQ டாட் அப்படின்னு கிடைக்கும். அப்ப LQ டாட்டை d பை dt பண்ணும்போது LQ டபுள் டாட்னு கிடைச்சிருது. அதே போல டோ L பை டோ Q, Qவை பொறுத்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 0, செகண்ட் டேர்ம் வந்து நமக்கு வந்து Q ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2Q 2 கேன்சல் ஆகி நமக்கு வந்து
q by c மைனஸ் q by c கிடைக்கும். ஏன்னா இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க ஃபார்முலா மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து நமக்கு பிளஸ் q by c வந்துடும். இப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பாத்தீங்கன்னா நமக்கு LQ டபுள் டாட் பிளஸ் q by c ஈக்குவல் டு 0. இது வந்து நம்ம LC சர்க்கியூட்டுக்கான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யாருக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், ரெண்டாவது வந்து நம்ம வந்து சிம்பிள் பெண்டுலம், தேர்ட் ஒன் இஸ் வந்து அட்டூட் மெஷின், அடுத்ததாக ஃபோர்த் ஒன் இஸ் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், எல்சி சர்க்கியூட். இது மூணுக்குமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 3 ஃபார்முலா நமக்கு முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றையும் வந்து லெக்ராஞ்சியன், அப்புறம் லெக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அடுத்து வந்து அனதர் ஒன் இஸ் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ லெக்ராஞ்சியன் கேட்டாங்கன்னா அந்த எல்லுக்காக கண்டுபிடிச்ச டி மைனஸ் வி, அந்த டி வேல்யூ வி வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை மைனஸ் பண்ணி போட்டிருந்த அந்த ஈக்குவேஷன் இஸ் லெக்ராஞ்சியன். லெக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னா அந்த டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ கியூ டாட் மைனஸ் டோ எல் பை டோ கியூ ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மேட்ல வரக்கூடியது. இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா அதில் வந்து கியூக்கு பதிலாக எக்ஸ் டாட் வரும். சிம்பிள் பெண்டலம் அப்படின்னா கியூக்கு பதிலாக தீட்டா வரும். அதுவே இது அட்டோடு மெஷின்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி கியூக்கு பதிலாக எக்ஸ் வரும். லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ல பாத்தீங்கன்னா கியூக்கு பதிலாக நமக்கு சார்ஜ் கியூ வரும். இது வந்து அப்போ நீங்க வந்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கரெக்டா வந்து ஒருவேளை லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கேட்கும்போது நீங்க லெக்ராஞ்சியனுக்கான ஆன்சரையோ அல்லது லெக்ராஞ்சியன் கேட்கும்போது அதையோ நீங்க வந்து தவறா வந்து கன்சிடர் பண்ணிடக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த டி பை டிடி ஆஃப் அந்த டோ எல் பை டோ கியூ டாட் மைனஸ் டோ எல் பை டோ கியூ ஈக்குவல் டு 0 அல்லது டோ எல்லுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் டோ டி வச்சு பார்த்துருப்போம். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணி கொண்டு வந்த அந்த ஈக்குவேஷனை என்னென்ன முறைகள்ல டெரைவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த 3 முறைகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டி எலமெண்ட் பிரின்சிபல் மூலமாக இதை டெரைவ் பண்ண முடியும். அந்த மெத்தடுக்கு வந்து டிஃபரன்ஷியல் மெத்தட்னு சொல்றோம். இன்னொன்று வந்து ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல், இது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் என்னன்றது, இது வந்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு நம்ம ஹாமில்டன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணலாம். அதே போல வேரியேஷனல் பிரின்சிபலை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை டெரைவ் பண்ணலாம். வேரியேஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணும்போது அங்கே ஃபோர்ஸஸ் நாட் டெரைவல் ஃப்ரம் த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன், அதாவது பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் மூலமாக டெரைவ் பண்ண முடியாத ஃபோர்ஸஸ்க்கு நம்ம வந்து வேரியேஷனல் பிரின்சிபல் வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ நெக்ஸ்ட் லெக்ராஞ்சியன் நம்ம பார்த்தோம். லெக்ராஞ்சியன்றது பத்தி சொல்லணும் அப்படின்னா, லெக்ராஞ்சியன்றது யாரோட ஃபங்க்ஷனா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா QK டாட் டி. இங்க QK அப்படின்றது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், QK டாட் அப்படின்றது அந்த கோஆர்டினேட்டோட டாட் வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து வெலாசிட்டியை குறிக்கும். அப்போ இது ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. அடுத்த T இஸ் த டைம். அப்போ therefore லெக்ராஞ்சியன் இஸ் a function of the generalized coordinates, அடுத்த ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி அண்ட் டைம். அது இது மூணையும் அது சார்ந்து இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட், இதை நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம L ஈக்குவல் டு டி மைனஸ் வின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இங்க Tன்றது கைனடிக் எனர்ஜி, Vன்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப லெக்ராஞ்சியன்றது கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த மைனஸ்ன்றது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ therefore லெக்ராஞ்சியன் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா டி பை டிடி, அதுக்கப்புறம் வந்து டோ எல் பை டோ கியூ டாட் ஜே அப்படின்னு இருக்கும். இந்த டி பை டிடி டோ பார்க்கும்போது நமக்கு வந்து டி ஸ்கொயர் கிடைச்சிரும். அப்போ therefore இது ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த பாயிண்ட் ஏன் முக்கியமா சொல்றோம் அப்படின்னா லெக்ராஞ்சியன் ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அடுத்ததான் நம்ம ஹாமில்டோனியன் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும். அடுத்ததாக சுப்பீரியாரிட்டி ஆஃப் த லெக்ராஞ்சியன் அப்ரோச் ஓவர் த நியூட்டோனியன் அப்ரோச். நியூட்டனோட அப்ரோச்சை கம்பேர் பண்ணும்போது லெக்ராஞ்சியன் அப்ரோச்சுடைய சுப்பீரியாரிட்டினா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க எந்த கோஆர்டினேட் எடுத்துக்கிட்டாலும் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அந்த டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ கியூ டாட் மைனஸ் டோ எல் பை டோ கியூ ஈக்குவல் டு 0 அப்படின்ற அந்த ஃபார்மெட் நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா மாறாது. நம்ம ஏற்கனவே நம்ம 4 எக்ஸாம்பிள் பார்த்தோம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா கியூ எடுத்துட்டு அப்படியே எக்ஸ் டாட் போட்டுட்டோம். அதே மாதிரி அட்டோடு மெஷின்னா எக்ஸ் டாட் போட்டோம். சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னா அதுக்கு பதிலாக தீட்டா டாட் போட்டோம். பட் அவருடைய ஃபார்மெட் நமக்கு என்ன பண்ணல அப்படின்னா நமக்கு எந்த மாற்றமும் இல்லை.
அடுத்ததாக வந்து நியூட்டனோட ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம வந்து முக்கியமா கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணி அதிலிருந்து தான் நம்ம வந்து நியூட்டன் மெத்தடில் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிப்போம். ஆனா வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்கும் போது லெக்ராஞ்சியை பயன்படுத்தும் போது நம்ம எங்கேயுமே என்ன பண்ணல அப்படின்னா ஃபோர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கவே இல்லை. எல்லாத்துலயும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சோம், அடுத்ததாக பொட்டன்சியல் எனர்ஜி கண்டுபிடிச்சோம், அது ரெண்டையும் பயன்படுத்தி லெக்ராஞ்சியன் எழுதிட்டோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்முலா எழுதி அதுல இருந்து அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப லெக்ராஞ்சியன்ல நமக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா அங்க என்னென்ன ஃபோர்ஸ் செயல்படுது அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் நமக்கு தேவையில்லை. இப்ப என்ன மட்டும் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி மட்டும் தெரிஞ்சா போதும். அதே கைனடிக் எனர்ஜி எவ்வளோ, பொட்டன்சியல் எனர்ஜி எவ்வளோ, எனர்ஜி அண்ட் ஒர்க். ஏன்னா எனர்ஜி அண்ட் ஒர்க்ன்றது எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க், இது தெரிஞ்சா போதும். இது தெரிய வேண்டியது இல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு கொடுக்கல. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தே கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆன் எனர்ஜி அண்ட் ஒர்க். எனர்ஜி மற்றும் ஒர்க்குக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபோர்ஸுக்கு கொடுக்கப்படல. இப்போ ஃபோர்ஸ் நம்ம பயன்படுத்துறதுக்கும் எனர்ஜி அல்லது ஒர்க்கை பயன்படுத்தி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, பட் எனர்ஜி அண்ட் ஒர்க்ன்றது ஸ்கேலர் குவான்டிட்டி. இப்போ வெக்டர் குவான்டிட்டியை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம அதோடைய டைரக்ஷன் இதை நம்ம சேர்த்து எடுத்துக்க வேண்டியிருக்கும். பட் எனர்ஜி ஒர்க்குன்றது ஸ்கேலர் குவான்டிட்டின்றதுனால நம்ம டைரக்ஷனை பத்தி நம்ம எதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா வந்து அதோடைய மேக்னிடியூட மட்டும் எடுத்துட்டு பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படின்றது எதை வேணாலும் நம்ம வந்து நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு நிறைய அட்வான்டேஜை உருவாக்குது. அதாவது they are expressed in generalized coordinates which do not have to refer directly to the position or displacement of the actual particles. ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டதுனால நம்ம டைரக்டாவுடைய பொசிஷனையோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டையோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அல்லது அதை வந்து ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக வந்து அடுத்த பாயிண்ட் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் டூ நாட் சேஞ்ச். லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. எப்ப அப்படின்னா இஃப் ஆட் டு த லெக்ராஞ்சியன் ஆட் டு த லெக்ராஞ்சியோட ஆட் பண்ணா எதை ஆட் பண்ணா a total time derivative of any arbitrary function. ஏதாவது ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனுடைய டோட்டல் டைம் டெரிவேட்டிவை d by dt ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் நம்ம f னு வச்சிருக்கோம். அப்ப therefore எதை ஆட் பண்ணா அப்படின்னா df by dt. இப்போ லெக்ராஞ்சியனுடன் இது வந்து லெக்ராஞ்சியன், இந்த லெக்ராஞ்சியனோட அதாவது இது வந்து லெக்ராஞ்சியன், இந்த லெக்ராஞ்சியனோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா df by dt ஆட் பண்றோம். ஆட் பண்ணாலும் என்ன பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து மாறாது. திஸ் லெக்ராஞ்சியன் சேஞ்ச் ஆனாலும் அந்த டோஎல் பை அந்த டி பை டிடி டோஎல் பை டோ கியூ டாட் ஈக்குவல் டு அந்த 0 இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு மாறாது. அதே மாதிரி அதை பயன்படுத்தி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்கும் போது அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனோட வேல்யூ வந்து மாறாது. இந்த நிகழ்வை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா லெக்ராஞ்சியன் காஜ் சிம்மட்ரி அப்படின்னு சொல்றாங்க. லெக்ராஞ்சியன் காஜ் சிம்மட்ரி. இதுல காஜ்ன்றது என்னன்னா இந்த டிஎஃப் பை டிடி தான் வந்து காஜ். அதாவது இந்த காஜை நம்ம சேர்த்தாலும் அது வந்து சிம்மட்ரியா இருக்கு. அதாவது லெக்ராஞ்சியன் காஜ் சிம்மட்ரி அப்படின்னு சொல்றோம் ஆஃப் த ஆய்லர் லெக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அடுத்து இன் டர்ன்ஸ் அவுட் தட் எவரி சிம்மட்ரி, அதாவது ஒவ்வொரு சிம்மட்ரியும் இந்த லெக்ராஞ்சியன் கரஸ்பாண்ட்ஸ் டு எ கன்சர்வேஷன் லா. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சிம்மட்ரியும் லெக்ராஞ்சியனுடன் தொடர்புடைய ஒவ்வொரு சிம்மட்ரியும் எதை நமக்கு கொடுக்குது அப்படின்னா கன்சர்வேஷன் லாவை கொடுக்கும். ஒவ்வொரு சிம்மட்ரி இப்போ வந்து டிரான்ஸ்லேஷனல் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கத்துல சிம்மட்ரியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லீனியர் மொமெண்டம் கன்சிடர்டா இருக்கும். அதே போல வந்து நமக்கு வந்து ரொட்டேஷனல் இயக்கம் வந்து நமக்கு சிம்மட்ரியா இருந்துச்சு அப்படின்னா ரொட்டேஷனல் சிம்மட்ரி இருந்துச்சு அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சிடர்டா இருக்கும். அதே மாதிரி டைம் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா எனர்ஜி வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா கன்சிடர்டா இருக்கும். அப்ப ஒவ்வொரு சிம்மட்ரி லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனுடைய ஒவ்வொரு சிம்மட்ரியும் நமக்கு வந்து கன்சர்வேஷன் லாவை கொடுக்குது. அடுத்ததாக கடைசி பாயிண்ட் வந்து இதுல எல்லாமே நம்ம ஸ்கேலர் குவான்டிட்டி யூஸ் பண்றதுனால நம்ம வந்து டீல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் சில சிஸ்டத்துக்கான ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் எத்தனை அப்படின்றத நம்ம ஒரு டேபிள்ல இருந்து பார்க்கலாம். சிம்பிள் பெண்டலத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் 1 அது தீட்டா. அது மாதிரி ஃப்ளைவீலுக்கு ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் தான் 1. அடுத்ததா பார்ட்டிகல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எ ஸ்பியர், ஸ்பியருக்கான அதாவது ஒரு ஸ்பியரின் மேல
ஸ்பியரோட சர்ஃபஸ் மேல மட்டும் இயங்கக்கூடிய பார்ட்டிகளுக்கான ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் வந்து 2. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தீட்டா காமா பை. அது மாதிரி பீட்ஸ் ஆன் த அபாக்கஸ் அப்படின்னா நம்ம அந்த ஒரு சட்டம் மாதிரி இருக்கும், அதுல வந்து அந்த மணிகள் வந்து இது பண்ணிருப்பாங்க. அப்ப அதனுடைய ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் வந்து ஒரே ஒரு டைரக்ஷன் தான். ஏன்னா இந்த பீட்ஸ் வந்து மேல கீழே மட்டும் தான் போயிட்டு வர முடியும். அப்போ ஒரு டைரக்ஷன் திஸ் எக்ஸ், ஒரே ஒரு கோஆர்டினேட் வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் 1. ஹைட்ரஜன் மாலிகுல்னா நமக்கு வந்து 2 மாலிகுல் இருக்கும், 2 ஆட்டம்ஸ் இருக்கும். இதற்கான ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா XYZ அண்ட் பை psi 5. அப்புறம் பார்ட்டிகல்ஸ் மூவிங் ஆன் த இன்சைடு சர்ஃபேஸ் ஆஃப் எ கோன், ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் எ கோனுக்கு இன்சைடுல மூவ் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டிகளுக்கான ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா r, தீட்டா, அதோட வேல்யூ வந்து 2. அதாவது சில என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சில சிஸ்டத்துக்கான ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் என்னென்ன, அப்ப எத்தனை அப்படின்றது கொடுத்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து திடீர்னு ஒருவேளை இதையே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே நம்பர் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மென்ஷன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட நமக்கு முடிஞ்சது. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து நீங்க ரிலீவ் ஆகிக்கலாம்.